மதுரை திருமங்கலம் அருகே சாலையோர தடுப்புச் சுவர் மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அருண், வணக்கம். விவரங்கள். திருமங்கலம் நகர் பகுதியிலிருந்து மதுரை நோக்கி சென்ற தனியார் பேருந்து சாலையின் தடுப்புச் சுவரில் மோதி தற்போது விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த விபத்து குறித்து தற்போது திருமங்கலம் நகர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பேருந்து நிலையத்திற்கு இன்று அதிகாலை 4:30 மணிக்கு தனியார் பேருந்து 12 பயணிகளுடன் மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் பேருந்து வைரமுத்து என்பவர் ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இது சங்கரன் கோவில், சிவகிரி, ராஜபாளையம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து கிட்டத்தட்ட 82 பேருடன் அந்த தனியார் பேருந்தானது இன்று காலை 6 மணி அளவில் திருமங்கலம் நகர் பகுதியில் ஆனந்தா தியேட்டர் நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் பேருந்தை மதுரை நோக்கி புறப்பட இயக்க முற்பட்ட போது பாரத் ஸ்டேட் பேங்க் அருகே எதிர்பாராத விதமாக இந்த ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து தனியார் பேருந்தானது சாலையின் நடுவே இருந்த தடுப்புச் சுவரின் மீது மோதியது. இதில் ஏராளமானோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். 8 பேர் உட்பட 12 பேர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்தவர்கள் அனைவரும் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 8 பெண்கள் உட்பட 12 பேர் காயமடைந்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி அருண்.